Hi friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல் அருணா ரங்கன்ஸ் கிச்சன் ஃப்ளேவர்ஸ். தொக்கு ஸ்பெஷல் சீரீஸ்ல அடுத்ததா நம்ம பார்க்க போற தொக்கு வந்து மாங்காய் தொக்கு. பச்சை மாங்கால இப்போ சூப்பரா ஒரு தொக்கு செய்ய போறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பராட்டாஸ் எதுக்கு வேணாலும் அதை சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி செய்யறதுன்னு வாங்க போய் இப்போ பார்க்கலாமா? இந்த மாங்காய் தொக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பச்சை மாங்காய் ஒன்று எடுத்துட்டு இருக்கேன். கிளி மூக்கு மாங்காவா நான் எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக ஒரு ஸ்வீட் இருக்கும், எங்களுக்கு அது பிடிக்கும்னு அது எடுத்துட்டு இருக்கேன். நல்ல புளிப்பு இருந்தால் இந்த தொக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் அந்த கெட்டியாக உருண்டையாக இருக்கிற பச்சை மாங்காய் நம்ம வாங்கினா கூட கரெக்டாக இருக்கும். தோல் சீவி அதை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் அளவுக்கு, நல்லா கோபுரமா 2 டீஸ்பூன் அளவுக்கு வேணும். தேவைக்கேற்ப உப்பு, கல் உப்பு இருந்தா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், வெந்தய பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் வந்து ஒரு சின்ன பீஸ், இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். எடுத்து வச்சிருக்கிற அந்த மாங்காவை தோல் சீவி எடுத்து வச்சிருக்கோம், அதை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கணும். எப்பவும் போல அடுப்புல இரும்பு கடாயை வச்சு அதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விடணும். அதுக்குள்ள ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம கட்டியாக எடுத்து வச்சிருக்கோம் பெருங்காயம், அந்த பெருங்காயத்தையும் அதில் எடுத்து போடணும். பெருங்காயம் லேசாக பொரியும் இந்த சூடு எண்ணெயில். அதுக்கப்புறமா இந்த துருவி எடுத்து வச்சிருக்கிற மாங்காவை அதில் போட்டு முதல்ல நல்லா வதக்கணும். நல்லா துருவி நம்ம எடுத்ததுனால நல்ல ஒரு செண்டு மாதிரி வந்து அது ஒரு தொக்கு பதத்தில் இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா குத்தி குத்தி போட்டு கலரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிடும். அது கலரை வந்து அந்த மாங்காய் வந்து நல்லா அது வேகும். கொஞ்சம் டைம் கொடுக்கணும், ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது நல்லா வேகிறதுக்கு. ஒரு 4-5 நிமிஷத்துக்குள்ள சூப்பராக அது வெந்துடும். இந்த எண்ணெயிலேயே அந்த மாங்காய் நல்லா வெந்துடும். அதில் வந்து மஞ்சப்பொடி போடணும், அதுக்கப்புறம் கல் உப்பு எடுத்து போடணும், கட்டை மிளகாய், சில்லி பவுடர் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கலரணும். சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா வந்து சிம்மிலேயே அடுப்பில் வச்சு கலரிட்டே இருக்கணும். இந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்துட்டு கலரினதுக்கு அப்புறம் ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 3-4 நிமிஷம் அதை வச்சு மூடி வச்சிடணும். இந்த சில்லி பவுடர்லாம் போட்டு நல்லா அதை மூடி வச்சுட்டோம். ஒரு 4 நிமிஷம் கழிச்சு அதை திறந்து பார்த்தோம்னா அதில் வந்து இந்த நல்லெண்ணெய் நல்லா வந்து இந்த செண்டு மாதிரி இந்த தொக்கு வந்து கொதிச்சுட்டு இருக்கும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து செக்கச்சவையில் நல்லா சிகப்பு கலர்ல பார்க்கவே அப்படியே நாக்கில் ஜலம் ஊறுற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு நல்லா கலரை விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 நிமிஷம் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஹா, அருமையான அந்த மாங்காய் தொக்கு இப்போ ரெடி பண்ணியாச்சு. நிஜமாவே குவிக்காக எதுனா ஒரு மெயின் டிஷ், இட்லி, தோசை இல்லை சப்பாத்தி எதுனா பண்ணி உடனே அதை சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வந்து நல்லா அந்த ஆறினதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுட்டீங்கன்னா 15-20 நாள் ஆனாலும் இது வந்து உங்களுக்கு எமர்ஜென்சியில் கண்டிப்பாக கை கொடுக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். அந்த டேஸ்ட் எப்படின்னா 15 நாள் கூட நான் கேரண்டி பண்ண முடியாது. வித்தின் 3-4 டேஸே காலி பண்ணிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாங்காய் சீசன் வேறு, எப்படி வந்திருக்குங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு அவசியம் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ன்ற வேர்டை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் ஒரு சூப்பரான ஒரு தொக்கு வெரைட்டியோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.